அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்னும் இந்த தொடரில் தினந்தோறும் ஓதப்பட இருக்கிற ஏதேனும் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய விளக்க உரைகளை பார்த்து வருகிற நாம், இன்றைய தினம் தராவீஹ் பிறை 17வது இரவு ஓதப்படக்கூடிய ஆயத்துகளிலே இருந்து ஒரு ஆயத், நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான, அதிகமாக நாம் கேள்விப்படுகிற ஓதுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் ஓதச் சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுகிற வசனம். அதை குறித்து நாம் இன்றைய விளக்கத்திலே பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஓதப்படுகிற வசனம் சூரா அஹ்ஸாபினுடைய வசனம். நிச்சயமாக அல்லாஹுவும் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு சலாமும் சொல்லுங்கள் என்கிற இந்த வசனத்தை குறித்து நாம் யோசிக்கிற போது, முதல் செய்தி, ஸலவாத் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வழிபாடு. ஸலவாத் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் மிக நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல். நாம் கவனிக்கத்தக்க செய்தி, அல்லாஹ் உத்தரவு வாக்கியத்தில் சொல்லுகிறான், ஸலவாத்து சொல்லுங்கள். குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஆர்டர் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய உத்தரவு வாக்கியம். கண்டிப்பாய் ஸலவாத்து சொல்ல வேண்டும். சொல்ல போனால் அது ஏதோ ஓதினால் நல்லது என்கிற அடிப்படையில் உண்டானது அல்ல, ஓதுவது கட்டாயம் என்கிற அடிப்படையில் ஆனது. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாங்க, கத் அலிம்னா கைஃப நுஸல்லிமு அலைக். அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது சலாம் சொல்லுவது எப்படி உங்களுக்கு என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் கைஃப நுஸல்லி அலைக், உங்களுக்கு நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்லுவது என்று கேட்டார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று தொழுகையில் தரூது ஷரீஃபில் அத்தஹியாத்துக்கு பின்னாலே நாம் ஓதுகிற இந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸலவாத்தின் வழியாக கற்றுத் தந்தார்கள். இதுல
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. அதான் சல்லி அலா முஹம்மதுக்கு அர்த்தம். வஅலா ஆலி முஹம்மதின்னா யாரு? ஆல் என்பதிலே தஃப்சீர்களில் பல்வேறு கருத்துக்கள் எழுதுவார்கள். ஒன்று, ஆல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை குறிக்கும். ஆல் என்பது பெருமானாரை பின்பற்றியவர்களை குறிக்கும். ஆல் என்பது பெருமானாரின் ஒட்டுமொத்த உம்மத்தை குறிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் தப்சீர்கள்ல சிறந்த தப்சீர் எது தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு போர்வைக்குள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, இந்த 4 பேரும் நாயகமும் உள்ளே இருக்க 5 பேரையும் ஒரு போர்வைக்குள்ளே வைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போர்வை உடையவர்கள் என்றே இந்த 5 பேருக்கு பெயர். அல்லாஹும்ம ஹாஉலாஇ ஆலி, யா அல்லாஹ் இது என்னுடைய குடும்பம். வஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி, முஹம்மதுவின் மீதும் என்னுடைய இந்த குடும்பத்தின் மீதும் யா அல்லாஹ் நீ கிருபை செய், நீ அருள் புரிவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை வைத்து ஆலு முஹம்மதின் என்று சொன்னால் அது இந்த 5 பேரையும் குறிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத 4 பேரையும் குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அத்தஹியாத்திலையும் சரி, பொதுவாக ஸலவாத்தில் நாயகம் கற்றுத்தந்த ஸலவாத்தில் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், நீ இப்ராஹீமின் மீது அருள் புரிந்தது போல, அதே மாதிரி கமா பாரக்த அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீது நீ பரக்கத்து செய்தது போல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெயர் மாத்திரம் ஸலவாத்தில் இடம்பெற்றதற்கு 2 காரணம். ஒன்று, ஆன்மீக ரீதியாய் அன்னலாருக்கு அவர்கள் தந்தை. நமக்கு தந்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். சொல்லுவார்கள் ஆன்மீக பெருமக்கள், நமக்கு 3 பேர் தந்தையின் ஸ்தானம். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரிசையில் பார்க்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொன்னதற்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், வாழும் காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் பின்னோர்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிற புகழ் நாவை எனக்கு தா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான். கியாமத்து நாள் வரை வர இருக்கிற முஸ்லிம்கள் தங்கள் இபாதத்தான வணக்க வழிபாட்டில் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்பதையும் கமா பாரக்த அலா இப்ராஹீம் என்பதையும் கட்டாயம் சொல்ல வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய புகழ் வாழ்வுக்கு, அவர்கள் கேட்ட துஆவிற்கு அல்லாஹ் இதை ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாய் சான்றிதழாய் தந்துவிட்டான். பாருங்கள், ஸலவாத்தை குறித்து வேறு சில விஷயங்கள் பார்க்க வேண்டும். எந்த நேரம் ஸலவாத்து சொல்லுவது, எந்த நாள் சிறந்தது நல்லது என்பதையும் ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். ஜும்மாவுடைய இரவும் ஜும்மாவுடைய பகலும். நம்ம வழக்கத்துல சொல்றதுன்னா, வியாழக்கிழமை மக்ரிபில் தொடங்கி வெள்ளிக்கிழமை மக்ரிப் வரைக்கும் உள்ள நேரத்தை ஜும்மாவின் இரவு, ஜும்மாவின் பகல் என்று சொல்லுகிறோம். ஃபஅக்ஸிரு அலைய ஃபீ லைலிஹா வ நஹாரிஹா, ஜும்மாவுடைய இரவிலும் பகலிலும் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் வைத்திருக்கிற மிக பெரும் மாண்பு, ஒரே ஒரு முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் 10 தடவை நம்மீது ஸலவாத்து சொல்லுகிறான் என்றால் அருள் புரிகிறான் என்று பொருள். ஸலவாத் விளையாட்டான நேரங்களில் சொல்லக்கூடாது. அது ஒரு இபாதத். ஒது தேவையில்லை, கிப்லா தேவையில்லை, பெரிய சிறிய சுத்தங்கள் குறித்து அசுத்தங்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை. திக்ருகளைப் போல் எந்த நேரமும் சொல்ல முடியும். ஆனாலும் மார்க்க அறிஞர்கள் விளையாட்டுடைய இடங்களில் ஸலவாத்து சொல்ல வேண்டாம், ஜிமா என்கிற மனைவியோடு தாம்பத்தியம் நடத்துகிற போது ஸலவாத்துகள் சொல்ல வேண்டாம், பிராணிகளை அறுத்து தபகு செய்யக்கூடிய நேரத்தில் ஸலவாத்து சொல்ல வேண்டாம். இந்த நேரங்களிலெல்லாம் ஸலவாத்தை விட நாம் ஈடுபட்டிருக்கிற செயல் முக்கியமானதாக இருக்கும். கண்ணியமில்லாமல் ஸலவாத்தை சொல்லக்கூடாது என்பதற்காக அப்படியெல்லாம் எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் துஆக்களை அல்லாஹ்விடத்தில் வைக்கிற போது இந்த ஷரியத்தின் ஏற்பாடு என்ன தெரியுமா? 2 ஸலவாத்துக்கு இடையில் துஆ இருக்க வேண்டும். தொடக்கம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், கடைசி வஸல்லல்லாஹு வஸல்லம். இந்த 2க்கும் இடையில சொல்ல போனா
ஒரு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாதிரி. ஒரு கடிதம் எழுதுகிற போது போய் சேர வேண்டிய முகவரி எழுத வேண்டும். யார்கிட்டருந்து போகுதோ அவங்க முகவரி எழுத வேண்டும். இல்லைன்னா லெட்ரு திரும்பி வந்துடும். அதுபோல நம்முடைய அப்ளிகேஷன்களை, நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்ட்ட வைக்கிறப்போ முதலிலும் செலவாத்து வேண்டும், கடைசியிலும் செலவாத்து வேண்டும். இந்த 2 துஆக்களுக்கு செலவாத்துகளுக்கு இடையில வைக்கப்படக்கூடிய துஆ தான் கபூலாகும். நாம் பிரபலமான ஹதீசுகளிலே பார்க்கிறோம். செலவாத்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்பவர்களுக்கான செய்தி இது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க அல்லாஹ்வின் தூதர்ட்ட, நான் எனது துஆவில் உங்களுக்கு எவ்வளவு செலவாத்து சொல்ல வேண்டும்? ஒரு 3ல் 1 பங்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லலாம். இதைவிட அதிகப்படுத்தினால் உனக்கு ஃபைன் ஸித்த ஃபஹுவ கைருல் லக், உனக்கு சிறந்ததுன்னாங்க. பாதி சொல்லட்டுமா? என் துஆவில் பாதி செலவாத்தாக இருக்கட்டுமா? சொல்லலாம். இதைவிட அதிகப்படுத்தினால் உனக்கு, இப்படியே போய் என்னுடைய துஆ முழுக்கவே செலவாத்தாக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் துக்ஃபா ஹம்முக் வ யுக்ஃபரு தன்புக். இது 2 வார்த்தை முக்கியமானது. செலவாத்தினால் என்ன கிடைக்கும்? துக்ஃபா ஹம்முக், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் செலவாத்துக்கு உண்டு. அதேபோல் உன்னுடைய பாவமும் மன்னிக்கப்படும். அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதால் மட்டுமல்ல, செலவாத்து ஓதுவதாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கவலை தீரும், பிரச்சனைகள் தீரும் 1, பாவங்கள் மன்னிக்கப்படும் 2. 3வது ஒரு முக்கிய செய்தி, மறுமையில் ஷஃபாஅத்திற்கு செலவாத்து காரணமாக ஆகும். இந்த 3 பிரயோஜனங்களும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலே தெரிகிறது. சஹாபாக்களிடம் சொன்னார்கள், செலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் துப்லிகுனி, உங்களுடைய செலவாத்து தப்லுகுனி, எனக்கு அடையும், என்னை வந்தடையும். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப தப்லுகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வருகிற சந்தேகம் தானே, நீங்கள் இறந்து போய் விட்டீர்கள், உங்களுக்கு எப்படி செலவாத்து வந்து சேரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாத அன் தஅகுல அஜ்ஸாதல் அம்பியா, மண்ணுக்கு இறைவன் ஹராமாக்கி விட்டான், நபிமார்களின் உடலை மண் தின்னாது. அப்படின்னா என்ன பொருள்? நான் கபரில் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், என் உடலை மண் தின்னாது, நான் வழக்கம் போல இருக்கிறேன், நீங்கள் சொல்லும் செலவாத்தும் சலாமும் என் கபருக்கு ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் செலவாத்து சொன்னார் என்று எனக்கு எத்தி வைக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் யோசித்தால் செலவாத் 2-3 விசேஷங்களை உடையது. 1, உலகத்திலேயே நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லிட்டா அடுத்தது ஏதாவது வேண்டுகோள் தானே வைப்போம். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா, அல்லாஹும்ம உர்சுக்னா, அல்லாஹும்ம யக்ஃபிர் லனா. அல்லாஹும்மவுக்கு பின்னால் எப்போதும் வேண்டுகோள் இருக்கும். ஆனா செலவாத்துல மட்டும் நமக்குன்னு வேண்டுகோள் எதையும் கேட்கல. இதுதான் செலவாத்துடைய பெரிய பியூட்டி. செலவாத்துல அல்லாஹும்மன்னு கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றோம்? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல செலவாத் சொல்லு. எனக்கு கொடு, என் படிப்பு, என் குடும்பம், என் மகள், என் பேரன் பேத்தி, என்னுடைய கல்யாணம், என்னுடைய பிள்ளை, எதுவுமே இல்லை. சொந்தத்திற்கு எதுவும் அப்ளிகேஷன் வைக்காமல் கேட்கதே என்ன கேட்கிறோம்னா, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேல செலவாத்து சொல்லு. அதனால் தான் சொல்லுகிறார்கள், எது கபூலாகுதோ இல்லையோ செலவாத்து 100க்கு 100% கபூல். நீங்க வேற ஏதாவது ஒரு அமல் செஞ்சீங்க, கபூலும் ஆகலாம், ஏற்கப்படாமலும் போகலாம். செலவாத்தை பொறுத்தவரையும் ஏற்கப்படாமல் போகலாம்ங்கிறதே இல்ல. அதிமிஸ் ஸலாத்த அலன் நபியி முஹம்மதி ஃபகபூலுஹா ஹத்மன் பிகைரி தரத்துதி. அழகான அரபு கவிதை அது. கட்டாயம் மறுப்பில்லாமல் நம்ம அல்லாஹும்மன்னு சொல்லி கன்ஃபார்மா கபூல் ஆகும்னு இதை மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள செலவாத்
இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும். ஸலவாத்தின் ஆழமான அற்புதங்களை எல்லாம் கிளறி பார்த்தால் வியப்படைவோம். அன்பானவர்களே, நீங்க எல்லாம் ஒரு கிதாபை அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஸலவாத்து கிதாப். தலாயிலுல் ஹைராத்னு பேர். நிறைய வச்சு ஓதிட்டு இருப்பாங்க. தலாயிலுல் ஹைராத், ஹிஸ்புல் பஹர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. தலாயிலுல் ஹைராத் ஸலவாத்துகள் அடங்கிய கிதாப். ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். உலகத்தின் பல்வேறு தரீகாக்களில் அது தினந்தோறும் ஓதப்படக்கூடிய விருது என்று சொல்லக்கூடிய அன்றாட அமலாகவே அது இருக்கிறது. எழுதுனது யாரு தெரியுமா? முஹம்மது இப்னு சுலைமான் அல் ஜசூலி ரஹிமஹுல்லா. பெரிய மகான். ஷாதுலியா தரீகாவினுடைய உலகத்தில் மிகப்பெரிய ஷேக் அவர்கள். ஒது செய்வதற்கு வர்றாங்க ஆரம்ப நேரத்தில். அவங்க இறைநேசர் தான். ஊர் உலகமெல்லாம் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். தொழுகை நேரம் கிணத்துக்கு வந்தா பொது செய்யணும். தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா கிணத்துல இருக்கு. இறைக்கிறதுக்கு கயிறும் இல்லை, வாளியும் இல்லை. ஆக ஆழத்துல தண்ணி இருக்கிறது. வக்குத்து வந்துருச்சு. பொது செஞ்சாகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. தூரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறுமி. சின்ன பொண்ணு அது. அது பெரிய பொம்பளைகள்லாம் கூட இல்லை, சின்ன சிறுமி. அந்த சிறுமி தூரத்திலிருந்து இதை பார்க்குது. பார்த்துட்டு என்னன்னு கேட்குது. ஒது செய்யணும், வாளியும் இல்லை, கயிறும் இல்லை, தண்ணி இல்லாம நிக்கிறேன்னு சொன்னப்போ அந்த சிறுமி கேட்டுச்சு, அந்த ரஜுலுல்லதி யுஸ்னின் நாசு அலைக்கல் கயிர். எல்லாரும் புகழ்றாங்களே உங்களை பெரிய ஆலிமுன்னு, அது நீங்க தானே ஜசூலி, நீங்க தானே அப்படின்னு கேட்டுச்சு. ஒத்தஹையரு ஃபீமா தஹ்ருஜு மினல் பீர். இவ்வளவு பெரிய ஆலிம் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியாம திகைச்சு போய் நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னது. சொல்லிட்டு அந்த பெண் கிணற்றுக்கு அருகிலே வந்தது. என்ன ஓதியது என்றெல்லாம் தெரியவில்லை. அந்த பெண்ணு உடைய பரக்கத்தில் தண்ணி மேல வந்தது. முஹம்மது பின் சுலைமான் ஜசூலி அவர்கள் பல்வேறு சத்தியங்களுக்கு பின்னாலே இந்த செய்தியை எழுதி தந்துவிட்டு அதற்கான காரண காரியத்தை சொல்லுகிறார்கள். அப்ப என்ன ஆச்சுன்னா, தண்ணி அப்படியே மேல வந்து கையில நாம ஹவுஸ்ல ஒது செய்யற மாதிரி ஒது செய்யற அளவுக்கு தண்ணி மேல வந்துருச்சு. முதல்ல ஒது செய்வோன்னு செஞ்சு முடிச்சுட்டு அந்த சிறுமியை கூப்பிட்டு, ஆடு மேய்க்கிற சிறுமி இடத்துல கேட்டார்கள், அக்ஸம் து அலைக்கி, நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி கேட்கிறேன், பிம நில்த ஹாதிகள் மர்த்தபா, உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி கிடைச்சது? நீ கிணத்துல சும்மா நின்று ஊதுன உன்ன தண்ணி கொப்பளிச்சு மேல வருது, இது எதனால் எப்படி கிடைத்தது என்று கேட்டார்கள். இந்த பெண் சிறுமி பதில் சொன்னது, பிகஸ்ரத்தி ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பவுமே செலவாத்து ஓதிட்டே இருப்பேன், அதிகமா செலவாத்து ஓதுவேன். ஆடு மேய்க்கிற சிறுமி ஆடுகள் மேய்த்து கொண்டே காலமெல்லாம் செலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பாள். செலவாத்தின் சக்தி இது கிணற்றில் தண்ணீர் மேலே வந்தது என்று சொன்னபோது ஜசூலி சொன்னார், என் வாழ்க்கையில நான் நிறைய எழுதியிருக்கேன், வச்சிருக்கேன், ஓதி கொடுத்துருக்கேன். செலவாத்துக்கு மாத்திரம் தனியா நான் ஒரு கிதாப் எழுத போறேன் அப்படின்னு அந்த பெண்ணிடத்துல சத்தியம் செய்து விட்டு அவங்க எழுதின கிதாப் தான் தலாயிலுல் ஹைராத். இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் தலாயிலுல் ஹைராத்தை ஓதுறாங்கன்னா அல்லாஹ்விடத்துல மக்பூலான ஒரு கிதாபுன்னா அது காரணம் சொந்த வாழ்க்கையில செலவாத்தின் பலனை நேரடியாக பார்த்ததற்கு பிறகு நான் இப்படி ஒரு கிதாபை எழுதுவேன் என்று அவர்கள் முடிவெடுத்து எழுதியது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு அது தலாயிலுல் ஹைராத்தாக அது பூராமே செலவாத். அந்த கிதாப் திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிருக்கும். பிரச்சனைகளை உடையவர்கள், நோய் நொடி உடையவர்கள், பல்வேறு சிக்கல்களை சந்திப்பவர்கள், பரக்கத்தை வேண்டுபவர்கள் எல்லாரும் ஓத வேண்டிய கிதாப் அது தலாயிலுல் ஹைராத். நாம் தலாயிலுல் ஹைராத்தை சொல்ல வருவது நோக்கமல்ல, சலவாத்தும் சலாமும் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட எல்லாவித பரக்கத்துகளையும் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்திருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு கடமையையும் அல்லாஹ் நான் செய்யற நீங்க செய்யுங்கன்னு சொன்னதில்லை. நான் தொழுகிற நீங்க தொழுவுங்க இல்லை, நான் நோன்பு வைக்கிற நீங்க வைங்க இல்லை. செலவாத்திற்கு மட்டும்தான் இந்த வார்த்தை. நான் செலவாத்து சொல்லுகிறேன்,
என் மலக்குகள் செலவாத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த உத்தரவிற்கு ஏற்ப வாழும் காலமெல்லாம் செலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உயிரோடு வாழும் காலமெல்லாம் செலவாத்து சொல்லவும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவில் நேரடியாய் சென்று சலாம் சொல்லவுமான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.